சுமதி நர்சிங் ஹோமின் 2வது தளத்தின் 3ஆம் எண் அறைக்கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ரிஷி. சகல வசதிகளுடைய ஏசி அறை. வெள்ளை வெளியர் என்ற விரிப்பின் மீது சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மனிதனை அவனுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவு மாற்றம். முதல் நாள் பார்த்த அந்த தனராசனின் முகத்திலே மண்டி கிடைந்த நரைத்த முடி மழிக்கப்பட்டு பளிச்சென்று இருந்தது. குளுக்கோஸ் ட்ரிப் ஏறி கொண்டிருந்த கை விரல்களில் முதல் நாள் கழுகு மூக்காக நீண்டு வளர்ந்திருந்த நகங்கள் கத்தரிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. கிழிந்த பனியன் இடுக்கிலும் முன்னங்கை கால்களில் தெரிந்த அழுக்கு ஸ்பாஞ்ச் பார்த்தால் துப்புரவாகிவிட்டிருந்தது. அவன் நிறம் கூட சற்று மாறிவிட்டிருந்தது. அந்த இருண்ட வீட்டிலே கருப்பு நிற குச்சி போல கிடந்தவன் இன்று படு சுத்தமான நேரத்தில் படுத்திருந்தான். மேலே போர்த்தி இருந்த வெள்ளை விரிப்பை மெல்ல தூக்கிவிட்டு பார்த்தான் ரிஷி. மருத்துவமனையின் சலவை உடையில் பிடியில் அடங்கும் உருவமான தனராசின் நெஞ்சுக்குள்ளே பிரமாதமாக உலவி வரும் ஒருத்தனை பற்றிய ரகசியம் அடங்கியிருப்பது அதிசயத்திலும் அதிசயம்தான். மெல்ல சிரித்து கொண்டான் அவன். மிஸ்டர் தனராசன், தனராசன்! குனிந்து மெதுவாக கூப்பிட்டான். குழிந்து கிடந்த கண் இமைகள் மெல்ல விரித்திட அரைக்கண் பார்வையில் தனராசன் மிரள மிரள அவனை பார்த்தான். நான் தான் வந்திருக்கேன். ரிஷி பற்களை காட்டி சிரிக்க முயன்றபோது தனராசன் படக்கென்று கண்களை மூடிக்கொண்டு விட்டான். அருகில் இருந்த சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டான் ரிஷி. கிழவன் பெரிய ஆள். இனி இவன் விழித்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு சொல்லத் துடிக்கும் அந்த ரகசியத்தை வார்த்தைகளால் உதிர்க்கும் வரை அவன் பொறுமையாக இருந்து தொலைக்க வேண்டுமே. தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டான். அது உயர்மட்டத்து மனிதர்கள் வந்து வியாதியுடன் படுத்து உயர்தரமான சிகிச்சைகளை பெற்று உயர்ந்ததொரு பில்லையும் பெற்று மகிழக்கூடிய பெரிய நர்சிங் ஹோம் அறை. தாயுமானவரின் தகுதிக்குரிய இடத்திலே தனராசன் வந்து படுத்திருப்பது விந்தையிலும் விந்தை. ஆனால் ஒன்று, தனராசன் காரியத்தில் கெட்டி. தனது கடைசி காலத்திலாவது பெயருக்கு இந்த இடத்திலே வந்து சுகமாக படுத்து உயிரை விடப் போகிறான். பேஷ் பேஷ். பலவாறு எண்ணியபடி ஜோன்னா பையில் இருந்த காலை பத்திரிகையை எடுத்து லேசாக புரட்டி கொண்டிருந்தான். மனசு அதில் லயிக்க மறுத்தது. முதல் நாள் அவன் ஓடிய ஓட்டத்தையும் அதன் விளைவாக நடந்தவற்றையும் அசை போட்டது. நம்பிக்கை அலுவலகத்திற்குள் அவன் நுழைந்தபோது அவனுக்கு மூச்சு திணறியது. வராந்தாவிலே அத்தனை வேகத்தோடு நடந்து வந்தான். நல்ல வேளை, தாயுமானவர் தமது அறையிலே இருந்தார். சாதாரணமாக மாலை பொழுதில் அவர் தாம் ஆரம்பித்திருக்கும் பெரிய புத்தக கடையை மேற்பார்வை செய்ய சென்று வருவதுண்டு. ஆனால் அன்று அவர் தமது அலுவலகத்து அறையிலே தான் இருந்தார். முகத்தில் வியர்வை வழிய முடி நெற்றி மீது புரள மூச்சு திணற வந்து நின்ற ரிஷியை கண்டு அவர் அதிர்ந்து போனார். சௌதாமணிக்கு என்ன ஆயிற்று? ஏதேனும் ஆபத்து என்று எச்சரிக்கை செய்யத்தான் இப்படி அலங்கோலமாக பையன் ஓடி வந்திருக்கிறானா? உணர்ச்சி வசத்தில் நெஞ்சு குமுற அவனை நிமிர்ந்து பார்த்தார். ரிஷி பேசவில்லை. தன் வசம் இருந்த அந்த பழுப்பு கண்ண காகிதத்தை அவர் முன் வைத்தான். படித்துவிட்ட தாயுமானவர் மகிழ்ச்சியும் ஆத்திரமும் கலவையானதொரு உணர்வில் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தார். இந்த தனராசனை உடனே காரில் அழைத்து கொண்டு போய் சுமதி நர்சிங் ஹோமில் அனுமதிச்சு நல்ல வைத்தியம் செய்ய ஏற்பாடு செய். நமது புத்தகத்திற்கு இவர் கொடுக்க போகிற தகவல் மிக முக்கியம். செலவை பற்றி கவலைப்படாதே. தனராசன் இப்பொழுது தாயுமானவரின் கருணையால் ஜம்மென்று தனது வாழ்நாளில் அனுபவிக்க தவறிய அத்தனை சுகங்களையும் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கிறான். கொடுத்து வச்சவன். சே, என்ன நினைப்பு இது? விதி, முன்பிறவி பின்பிறவி என்பவற்றில் நமக்குத்தான் நம்பிக்கை இல்லையே. தன் மனதையே கடிந்து கொண்டபடி பத்திரிகையை மடித்து பையுக்குள் போட்டுக்கொண்டு எழுந்தான் ரிஷி. அப்பொழுது அறைக்கதவு திறக்கப்பட்டது. திமு திமுவென டாக்டர்களும் நர்ஸுகளும் உள்ளே படையெடுத்தனர். பர்மனாக தெரிந்த நர்ஸ் அவன் அருகில் வந்தாள். கொஞ்சம் வெளியே போயிருங்க, ஸ்பெஷலிஸ்ட் அவரை பார்க்க வந்திருக்கிறார். கிசுகிசுத்தாள். அடிசக்கை. தனக்குள்ளே முறுவலித்தபடி அவன் வெளியே கிடந்த பெஞ்ச் மீது வந்து உட்கார்ந்து கொண்டான். தனியார் மருத்துவமனையில் மிகவும் கடுமையான கேஸ்களுக்கு உறவினர் யாரேனும் கூட இருக்க அனுமதி வழங்குவது உண்டு. அதனால் அவன் அந்த வேளையில் அங்கிருந்ததை எவரும் ஆட்சேபிக்கவில்லை. சிறிது பொழுது கழித்து டாக்டர் நர்ஸ் பட்டாளம் வெளியே வந்தது. மூக்கை தூக்கி கொண்டு நிமிர்ந்தபடி நடந்த ஸ்பெஷலிஸ்ட் துரித நடைபோட அவர்கள் பின்னால் மற்றவர்கள் ஓட தலைமை டாக்டர் மட்டும் அவன் பக்கம் விரைவாக வந்தார். ரிஷி பரபரப்பாக எழுந்து நின்றான்.
நீ இந்த நோயாளிக்கு அவர் முடிக்கும் முன் அவனது கற்பனை குதிரை முந்திக் கொண்டது. இவர் எனது அங்கிள். ஆங்கிலத்தில் மிக உதவியான உறவு வார்த்தையை சொன்னான் ரிஷி. கிழவர் வைத்தியலிங்கத்திற்கு பேரனாக இருந்து கொல்லி போட்டு கரை சேர்த்தாகிவிட்டது. சௌதாமணிக்கு தம்பியாக உதவி செய்து கொண்டிருக்கும் நேரம் இப்போது தனசேகரனுக்கும் ஏதோ ஒரு உறவினராக மாறுவதில் என்ன குறைந்துவிடப் போகிறது? சித்தப்பாவா? டாக்டர் தமிழில் உருமினார். இல்லை, பெரியப்பா, பட்டென பதிலளித்தான் ரிஷி. இங்கே பார், உன் பெரியப்பாவின் உடம்பு மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறது. சாப்பிடக்கூட அவருக்கு திராணி இல்லை. உணவை குழல் வழியே செலுத்தும் நிலை உருவாகிவிட்டிருக்கிறது. ஸ்பெஷலிஸ்டும் அதிக நம்பிக்கை தெரிவிக்கவில்லை. உடம்பில் உள்ள எல்லா முக்கிய உறுப்பும் பாதித்து விட்டிருக்கின்றன. பல ஆயிரம் மைல் ஓடி கடகடத்து போன பழைய மாடல் வண்டி, துருப்பிடித்த மோட்டார் போல என்று வைத்துக்கொள். டாக்டர் உறக்க தாமே சிரித்து கொண்டார். ரிஷி மௌனமாக நின்றான். அதனால் அவரை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாராவது பேசி தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த நிலையில் அவர் கண் திறந்து எதுவும் பேச முடியாதுன்னு சொல்றீங்க? கல்கத்தாவில் இருக்கும் அவர் மகளுக்கு தந்தியடிச்சு வரவழைக்கிறது தான் நல்லதென்று நினைக்கிறீங்களா? ரிஷி கேட்டான். 10 நாள் நல்லா கவனிச்சால் கொஞ்சம் உடம்பு தெம்பு வரும், பேச முடியும். ஆனால் இவர் உடம்பு இருக்கும் நிலையில் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியாது. கையை விரித்தார் அவர். என்னென்னவோ எண்ணிக்கொண்டு வந்திருந்தான் ரிஷி. இந்த தனராசன் ஏமாற்றி விட்டவன் போல் தாயுமானவர் தயவில் நிம்மதியாக தூங்குகிறானே. அவனுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. உடம்பும் மனதும் பரபரக்க இருப்பு கொள்ளாமல் கீழே இறங்கி வந்தான். ரிசப்ஷனில் தன்னை அவசரமாக அழைக்க வேண்டிய அலுவலக தொலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு ஆட்டோ ஒன்றில் ஏறி நேரே நம்பிக்கை அலுவலகத்திற்கு வந்தான். தனராசன் உடல்நிலை தேறி எழுந்து உட்கார்ந்து குழப்பமின்றி அந்த ரகசியத்தை சொல்ல பல நாட்கள் பிடித்தால், அதற்கிடையில் கன்னியாகுமரியிலிருந்து சௌதாமணிக்கு அழைப்பு வந்துவிட்டால், இங்கே தனராசன், அங்கே சௌதாமணியின் மகன் கௌசிக் இடையே ஓடிக்கொண்டிருக்க அவன் ஒருத்தன் மட்டுமே இது நடக்கக்கூடிய செயலா? இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அலுவலகம் தொடங்க இன்னும் நேரம் இருந்தது. தாயுமானவர் அறையை பெருக்கிவிட்டு வெளியே வந்த வேலையால் அவனை திகைப்புடன் பார்த்தான். ஐயா அறையில் இருக்கும் ஃபைல் ஒன்றை எடுத்துகிட்டு போக வந்தேன். நீ காஃபி சாப்பிட்டியா? போய் கேன்டீனில் ஏதாச்சும் டிஃபன் சாப்பிடு. 2 ரூபாய் தாளை அவனிடம் நீட்டி அவனை அனுப்பிவிட்டு உரிமையுடன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டான். பரபரவென தன் பையில் இருந்த பரமேஸ்வரி இல்லத்தின் தொலைபேசி எண்ணை தேடி எடுத்தான். ட்ரங்கால் புக் செய்துவிட்டு காத்திருந்தான். டிக் டிக் என்று எதிர்ச்சுவர் கடிகாரமுள் நகர்ந்து கொண்டே இருந்தது. நேரம் யுகமாகிவிட்டது போன்ற உணர்வு. தாயுமானவர் வரக்கூடிய நேரம் நெருங்குகிறது என்ற அவசரம். உடல் முழுவதும் அச்சத்தால் ஆடியது. உரிமைகளை அதிகமாக பயன்படுத்துவதாக அவர் கோபமடைந்தால், அவர் அறைக்குள் புகுந்து அவரது அந்தரங்க தொலைபேசியை உபயோகிக்க அவனுக்கு அத்தனை அதிகாரமா என்று கேட்டுவிட்டால், அவனது செய்கை வினோதமாய் இருந்தது. வேறு வழி? இந்த சிக்கலுக்குள் அவனை மாட்டிவிட்டவர் தாய்மானவர் தானே. சமாதானம் செய்து கொண்ட சமயம் டெலிஃபோன் கிணுகிணுத்தது. துள்ளலுடன் ரிசீவரை கையில் எடுத்தான். கன்னியாகுமரியிலிருந்து பேசுகிறது. சென்னை ட்ரங்கால். கீச்சுக்குரல் கூவியது. இருபக்கத்து அறிமுகத்தை தொடர்ந்து மரகதம்மாளின் ஹலோ கேட்டது. பரமேஸ்வரி இல்லத்து தலைவியின் குரல். நானே இன்று கடிதம் எழுதணும்னு நினைச்சேன். நீங்களே பேசினது நல்லதா போச்சு. என் வெளியூர் பயணத்தை கூட தள்ளி போட்டுட்டு அந்த பழைய ரெக்கார்டுகளை தேடி ஒன்று விடாமல் ஆராய்ஞ்சிட்டேன். பலனும் கிடைச்சது. சொல்லுங்க, கூவினான் ரிஷி. அந்த அம்மா கொடுத்த விவரத்தைப்படி குழந்தையை பற்றின விவரமெல்லாம் கிடைச்சிட்டது. ரிஷி உற்சாகமாக கேட்க ஆரம்பித்தவன் மெல்ல மெல்ல உறைந்து போய் அமர்ந்து விட்டான். அப்போ நாங்க பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது அவனுக்கு. உங்க சகோதரியோடு நாள் குறிப்பிட்ட தேதியில் வாங்க. அவர்களிடம் பேச வேண்டியது நிறைய இருக்கு. ட்ரங்கால் முடிந்து விட்டது. ஏதோ கடுமையாக உழைத்தவன் போல் உடல் தள்ளாட சோர்வுடன் வெளியே வந்தவன் மனதில் அடுத்தபடி என்ன என்ற கேள்விக்கு விடை காண முயல்வது போல் பைஜாமா பையில் கையை விட்டு சிகரெட்டை எடுத்தான். அதே சமயம் தாயுமானவரின் அடையாறு பங்களா வாயில் முன்னால் நின்ற காரையும் ஓட்டி வந்த பெண்ணையும் பார்த்த வடிவேலு ஓடி சென்று கேட்டை அகலமாக திறந்து வைத்தான். காரை நிறுத்திவிட்டு இக்ஸோரா செடியருகே பூக்களின் அழகை ரசித்தபடி நின்ற சௌதாமணியை நோக்கி மெல்ல நடந்தாள் ரம்யா. காலடி ஓசை கேட்டு திரும்பிய சௌதாமணி
ஆச்சரியத்துடன் அவளையே பார்த்தாள். நிச்சயதார்த்தத்தின் பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து சியாமளா இன்னமும் பூரணமாக விடுபடவில்லை. அன்று வாசலில் வந்து குழப்பம் செய்தவள் ஒரு பிச்சைக்காரியாக இருந்து விட்டாள். அவர்கள் மானத்தை காக்க அது கடவுள் போட்ட பிச்சை. ஆனால் கல்யாணத்தின் பொழுது சௌதாமினி வந்து குழப்பம் செய்ய மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? அவள் பிடிவாதக்காரி, ராட்சசி என்று போனில் கேட்ட அவள் குரல் இன்னமும் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. வேறு எந்த விதமான தகவலும் தெரியவில்லை. கணவர் முகத்தில் இருந்த கடுமை கூட மறைந்து பழைய கலை மெல்ல பரவி கொண்டிருந்தது. அவரும் அமைதியாக இருப்பது போல புலப்படுகிறது. ஆனால் கடலில் அமைதி அதிகமானால் ஒரு பெரும் புயல் ஏற்படும் என்பார்களே. ரம்யாவின் திருமண நாளை எதிர்பார்த்து கொண்டு ஒரு சமயம் சௌதாமினி விஷப்பாம்பாக அமைதியாக இருக்கிறாளோ? ஐயோ, திருமணம் நல்லபடியாக நடந்தேற வேண்டுமே. மாப்பிள்ளை விட்டவர்களுக்கு உறவினர் கூட்டம் அதிகம். தொழில் முறையில் தொடர்பும் எக்கச்சக்கம். நண்பர்கள் பட்டாலும் வேறு. பெண் வீட்டவர்கள் கூட்டம் சேர்ந்து விட்டால் திருமண பந்தல் 63 விழா கூட்டத்தை முறியடித்து விடும். அப்படி ஒரு கூட்டத்திற்குள் புகுந்து சௌதாமினி அவமானப்படுத்தி விட்டால் பிறகு பத்திரிகையிலே சங்கதியை பிரசுரிக்க தேவையே இருக்காது. ஊர் ஊராக கதை பல ரூபத்திலே கைகால் மூக்குடன் புதிய உருவில் பறக்கத் தொடங்கிவிடும். அதற்கு பின்னர் சம்மந்தி விட்டவர்களை அவள் எந்த முகத்துடன் எதிர்நோக்க முடியும்? ரம்யாவின் பிற்கால வாழ்வே இதனால் பாதிக்கப்பட்டு விட்டால்? ரம்யா உணர்ச்சி வசப்பட்டு போகும் மென்மையான மனம் படைத்தவளாயிற்றே. இந்த அதிர்ச்சியை எப்படி அவளால் தாங்கிக் கொள்ள முடியும்? நினைத்து நினைத்து தனக்குள்ளே குழம்பி வேதனையில் குமைந்து பலவும் எண்ணிக்கொண்டிருந்தாள் சியாமளா. உடல் தக்கையாகிவிட்ட பிரமையில் வீட்டினுள் வளைய வந்து கொண்டிருந்தாள் சியாமளா. அன்று காலை ஏகாம்பரம் வெளியே சென்ற பின்பு சில நிமிடங்களில் சம்மந்தியம்மாள் அவளை போனில் அழைத்தாள். திருமணத்தை விரைவில் வைத்துக்கொள்ள விரும்புவதாகவும் நாளை குறித்து கொடுக்க அன்று மாலை அவர்கள் வீட்டுக்கு புரோகிதரை அழைத்து வரப்போவதாகவும் பரபரப்புடன் தெரிவித்தாள். சியாமளாவிற்கு மகிழ்ச்சிக்கு பதில் வயிற்றில் நெருப்பு துண்டு விழுந்தது போன்றதொரு திகில் உணர்வுதான் ஏற்பட்டது. என்னவோ நடக்கப் போகிறது என்றதொரு கலவர உணர்வில் அடுப்பின் மீது கொதித்து கொண்டிருந்த பாத்திரத்தை மறந்து வெறும் கையில் தொட்டுவிட்டாள். ஐயோ என்று சூட்டின் கொடுமை தாங்காது அலறிவிட்டாள். என்னம்மா, நான் இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கம்மா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து விரல் மேல தடவி கொள்ளுங்க, பதறினார் சமையல்காரர். அந்த வைத்தியத்திற்கு பின்னும் இடது கை விரல்களின் நுனியில் இன்னமும் லேசான எரிச்சல் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதை மறக்க அவள் முன்னறையில் இருந்த பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் ஒழுங்கு செய்து கொண்டிருந்தாள். கேட் அருகே வந்த தபால்காரர் ஒரு சில கடிதங்களை தமது கட்டிலிருந்து உருவி வேலையாளிடம் கொடுப்பதை ஜன்னல் வழியே பார்த்து விட்டாள். சாதாரணமாக அவர்கள் வீட்டு முகவரிக்கு கடிதங்கள் அதிகம் வராது. அநேகமாக அவைகள் எலக்ட்ரிக் டெலிஃபோன் பில்கள், மாடி தண்ணீர் தொட்டியை கழுவிய கம்பெனி அனுப்பும் பில், வைத்தியர் பில் போன்றவையாகத்தான் இருக்கும். வேலையால் பணிவுடன் அவள் முன் மேஜை மீது கடிதங்களை வைத்துவிட்டு அப்பால் நகர்ந்தான். கணவரது கவனத்திற்காக என்று அவைகளை எடுத்து ஒருபுறம் அடுக்கி வைக்க முனைந்தவள் மீண்டும் சூடான எதையோ தொட்டுவிட்டவள் போல பதறி போய்விட்டாள். நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. ஏகாம்பரத்தின் முகவரியை எழுதியிருந்த அந்த குண்டு குண்டான எழுத்தை கண்டதுமே பேயை பார்த்தது போல ஆடி போய்விட்டாள். குற்ற உணர்வுடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி சட்டென அதை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டாள். அவசர அவசரமாக கடிதத்தை பிடித்து படிக்கும் முன் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. குப்பென்று உடல் முழுவதும் வியர்வையில் முங்கியது. எதிர்பார்த்தபடியே அது சௌதாமணியின் கடிதம்தான். அவர்கள் வாழ்வை பாழாக்க வந்திருக்கும் கடிதம் வேறு என்பதால் தான் அதை சியாமளா துணிவுடன் பிரித்து படித்தாள். பிரபல தொழிலதிபர் என்ற முறையில் நீ பிரபலமாகிவிட்டிருக்கலாம். நானும் ஒரு வகையில் பத்திரிகைகளிலெல்லாம் பெயர் அடிபடும் அளவு பிரபலமானவள்தான். சளைக்கவில்லை. நீ கொடுத்த கடிதத்துடன் கன்னியாகுமரி வரை போனதுதான் மிச்சம். இன்னமும் என் குழந்தையை நான் சந்திக்க முடியவே இல்லை. 17 வயதை தாண்டிவிட்டால் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு தொழில் கல்வி கற்க அனுப்பிவிடுவார்களாம். இந்த விவரத்தை எனக்கு நீ முன்னதாக தெரிவிக்கவில்லை. குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் தள்ளிவிட்டு ஒரு தடவை கூட நீ எட்டி பார்க்கவில்லை. என்ன கதியானான் என்று கவலைப்படவில்லை என்று நான் தெரிந்து கொண்டபோது என் மனம் பட்ட பாட்டை நீ அறிய மாட்டாய். ஒரு தாயின் மனக்குமுறலை உன் போன்ற நயவஞ்சகன் எப்படி புரிந்து கொள்ள முடியும்?
உன் மகள் ரம்யா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எத்தனை அட்டகாசமாக நிச்சயதார்த்தம் நடத்தினாய். அதில் வீணான பணத்தில் 100ல் 1 பங்கு என் கௌசிக்கிற்கும் செலவழித்து அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி என்னிடம் நீ ஒப்படைத்திருந்தால் நான் உன் வாழ்விலே குறுக்கிடாமல் ஒதுங்கி இருந்திருப்பேன். நீ கல்யாணமானவன் என்பதையே என்னிடம் சொல்லாது மறைத்தாய். என்னை காதலிப்பதாக நடித்து தாயாக்கிய பின்னர்தான் உண்மையை தெரிவித்தாய். என்னை வஞ்சித்தாய் என்று புரிந்து கொண்டு உன்னை வெறுக்காது உன்னோடு தொடர்ந்து வாழ்ந்து வந்தேனே, அந்த ஒரு தகுதிக்காகவது நம் குழந்தையை நீ காப்பாற்றிருக்க வேண்டும். உன் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்று சில உண்மைகளை அந்த கொலை வழக்கின் பொழுது மறைத்தேனே, அந்த நன்றிக்காகவாவது என் கௌசிக்கை நன்றாக வாழ நீ உதவி இருக்கக்கூடாதா? கடைசியாக சிறைச்சாலையில் சந்தித்த போது என்னென்னவோ வாக்குறுதிகளை அள்ளி வீசினாயே, அதில் ஒன்றை கூட நீ கடைபிடிக்கவில்லை என்று நான் வெளியே வந்த பின்புதானே தெரிகிறது. என் தாத்தாவிடம் பொய் சொல்லி என் மகனை அழைத்து போயிருக்கிறாய். அவனை அனாதை ஆசிரமத்தில் தள்ளிவிட்டு வந்து விட்டாயே பாவி. உன் மனம் கல்லா இல்லை இரும்பா? உன்னை போன்ற கிராதகனை நான் நேசித்தேனே, எனக்கு இந்த தண்டனை போதாது. இன்னும் மிக கொடுமையான தண்டனையை ஆண்டவன் எனக்கு தந்து அந்த பாவத்தை கழுவட்டும். இப்பொழுதாவது ஒரு நல்ல காரியம் செய். நான் கொடுத்திருக்கும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு என்னை அழைத்து நான் கேட்கப் போகும் சில விவரங்களுக்கு மட்டும் உண்மையான பதிலை சொல். நம் குழந்தை இப்பொழுது எங்கிருக்கிறான் என்பதை நீ அறிய முயன்றதுண்டா என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும். ரம்யாவும் உன் குழந்தை, கௌசிக்கும் உன் குழந்தை, இருவர் உடலிலும் உன் ரத்தம்தான் ஓடுகிறது. ஆனால் உன் பார்வையில் ஏன் இந்த வேற்றுமை? என் பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. மற்றவர் துயரத்தை புரிந்து கொள்ள முடியாத மிருகமே, என் கண்ணீர் உன் குடும்பத்தையே சுடும். நான் கண்ணகி அல்ல, ஒப்புக்கொள்கிறேன். பாவப்பட்ட ஜென்மம்தான். ஆனால் பரம ஏழை வடிக்கும் கண்ணீர் கூரிய வாழ்வுக்கும் மறக்காதே. சௌதாமணி. கன்னத்திலே கோடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் சியாமளா. கோபம், துயரம், ஆத்திரம், அனுதாபம் என்ற கலவை உணர்விலே அவள் உடல் கிடுகிடுத்தது. கடிதத்தை இடுப்பில் சொருகினாள். முகத்தை கழுவிக்கொண்டு மெல்ல வெளியே வந்தாள். ரம்யா அம்மா இப்பத்தான் பென்ஸ் வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க. ஈஸ்வரின் நூல் நிலையத்தில் பழனி ஐயா கிட்ட என்னமோ புத்தகங்கள் எடுத்து வைக்க சொல்லி இருந்தாங்களாம். அதை போய் உடனே எடுத்துக்காட்டி வேறு யாராவது எடுத்துருவாங்களாம். அண்ணா சாலை கடைகளில் சில ஜாமான்கள் வாங்கணுமாம். மாம்பழத்தில் ராதிகா அம்மாளையும் பார்த்துட்டு வருவேன். சாப்பாட்டுக்கு வர நேரமாகலாம். கவலைப்பட வேணாம். நாங்கள் வேலையால் மூச்சு விடாமல் முடித்ததும் திடுக்கிட்டு போனாள் சியாமளா. இந்த பெண் எதற்காக தனியே காரை ஓட்டி கொண்டு போகிறாள்? எங்கேயாவது அந்த பாவி கண்ணில் பார்த்து விட்டாளானால்? வேகமாக ஓடிச் சென்று மாடி அறைக்குள் புகுத்து கதவை மூடிக்கொண்டாள். இன்டர்காம் இணைப்புகள் ஏதுமின்றி தனியாக இயங்கிய படுக்கை தலைமாட்டில் இருந்த தொலைபேசியை எடுத்தாள். இடுப்பில் செருகியிருந்த கடிதத்தை உருவினாள். தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து எண்களை சுழற்றினாள். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற எண் சரிதாங்க. அம்மா கடைக்கு போயிருக்காங்க. நான் வேலைக்காரன் வடிவேலு பேசுகிறேன். கோயில் அம்மா வீடு தானே இது? நான் அவங்க சிநேகிதி சாவித்திரி. அவங்கள பார்க்கணும். இது அவங்க வீடு இல்லைங்க. இல்லைங்க, இங்கே அந்த பேரில் ஒருத்தரும் இல்லை. இங்கே சௌதாமணிங்கிற அம்மா அவங்களோட தம்பியோட இந்த விசிட்டர் பங்களாவில் தங்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குது? திருவான்மியூர். இருங்க, சரியா சொல்கிறேன். ஃபோனை வைத்துவிட்டு வேலையாள் நகர்ந்தான். ஒரு நிமிடம் யுகமாக தோன்றியது சியாமளாவிற்கு. சற்று நேரத்தில் முகவரியை அவன் கூற சியாமளா குறித்து கொண்டாள். அண்ணா சாலையிலே 3வது பங்களா முனையில் காய்கறி கடை இருக்கு. வீட்டின் பெயர் மீனாட்சி இல்லம். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்பிக்கை பத்திரிக்கை ஐயா தாய்மானவர் வீடுங்க இது. அவர்கிட்ட வேலை செய்கிறவரும் அவர் அக்காவும் தான் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கியிருக்காங்க. அப்படியா? நான் கோகிலா வீடுன்னு தப்பாக கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுக்கப்பா. இதே போல் சதா தப்பு நம்பர் வருதுங்க, பெரிய ரோதனை. அவன் ஃபோனை வைத்து விட்டான். இப்பொழுது என்ன செய்வது? பகல் உணவிற்கு பிறகு சம்பந்தி அம்மாளை பார்க்க போவதாக பொய் சொல்லிவிட்டு சௌதாமணியை போய் பார்த்தாள். டிரைவர் நாதமுனி எதையும் கண்டுகொள்ள மாட்டான். அவனுடன் புறப்படுவதுதான் சரி. பரபரப்புடன் சமையல் அறையில் புகுந்தாள் அவள். பிற்பகல் சாப்பாட்டுக்கு ஏகாம்பரம் உள்ளே வந்தபோது ஏனோ அவரை பார்க்க முடியாமல் குற்ற உணர்வில் முகத்தை தாழ்த்தி கொண்டாள் சியாமளா.
ஏகாம்பரம் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். சியாம், பரிவாக அவர் அழைத்த போதிலும் அவளை பரிகசிப்பது போன்ற அந்த குரல் அவள் மேனியை ஏனோ நடுங்கச் செய்தது. சாப்பாட்டு அறையில் வந்து உட்கார்ந்த போது ஏகாம்பரம் கவனித்தார். ரம்யாவை அங்கு காணவில்லை. மௌனமாக உணவை பரிமாறிக்கொண்டிருந்த மனைவியின் முகத்தில் ஒருவித சலனமும் இல்லை. சிரிப்பு ஒலியெல்லாம் மங்கி கிடந்தன. வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கை கழுவ ஃபேஷன் அருகே சென்றார். துவாலையை நீட்டிய மனைவியை உற்று பார்த்தார். ரம்யாவை காணோமே, சாப்பாட்டு நேரத்தில் எங்கே போயிருக்கா? அவர் குரலில் எரிச்சல். ரம்யா காலையில் கடைகளுக்கு புறப்பட்டு போனவ, இன்னமும் வரல. அவர் முகத்தை பார்க்காமல் மெல்ல பேசினாள் அவள். டிரைவர் இல்லாமல் இவ தனியாக காரை ஓட்டிக்கிட்டு போகிறது தப்புன்னு நீ ஏன் தடுக்கல? பதிலுக்கு வார்த்தைகளை அள்ளி வீச அவள் மனம் துடித்தது. இந்த வீட்டில் அப்பா என்னை மனைவின்னு மதித்திருந்தால் பெண்ணும் தாயின்னு மதிப்பு கொடுத்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு கிளம்பி இருப்பா. இழுத்த இழுப்புக்கு நகர்ந்து கொடுக்கும் ஒரு பொம்மைன்னு எல்லோருக்கும் நான் தான் இழப்பமா இருக்கேனே. மனதுக்குள் கொந்தளித்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள். வேலைக்காரர்கள் மத்தியில் பேசக்கூடிய விஷயங்களாவை மௌனமாக உள்ளே சென்று விட்டாள். எரிச்சல் அடங்காதவராய் ஏகாம்பரம் மாடி பக்கம் சென்று விட்டார். உணவிற்கு பின் சிறிது நேரம் அவர் ஓய்வு எடுத்துக்கொள்வதுண்டு. அவளும் விரைவில் உணவை முடித்துக்கொண்டு தங்கள் அறைக்குள் சென்று படுக்கை விளிம்பில் அவர் அருகே அமர்ந்தபடி வீட்டு நடப்புகளை பற்றி பேசுவது தினசரி அனுசரிக்கும் ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் அன்று அவளுக்கு சாப்பிடவே மனமில்லை. இத்தனை பெரிய துரோகத்தை செய்துவிட்டு எத்தனை அசட்டையாக இருக்கிறார் மனிதர். எண்ணி எண்ணி மனம் புழுங்கினாள். ஒரு டம்ளரில் சிறிதளவு மோரை குடித்தாள். சமையலறை வேலைகளை சமையல்காரரிடம் ஒப்படைத்துவிட்டு மெல்ல மாடிப்படிகளில் ஏறினார். படுக்கை மீது சாய்ந்தபடி கிடந்த ஏகாம்பரம் அவளை கண்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சம்மந்தி அம்மா வீட்டுக்கு போயிருக்காளோன்னு ஃபோன் போட்டுப்பார். சாப்பாட்டு நேரம் கூட தாண்டி போச்சு, இன்னும் வரலன்னா கவலையாக இருக்கே. சம்மந்தி அம்மா கிட்ட பேச எனக்கு இப்போ மனசு சரியில்லை. திடுக்கிட்டு அவளையே பார்த்தார் அவர். இந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்குமோன்னு கூட இப்போ கவலை வந்துட்டது. என்ன உளர்ற? அதட்டினார் ஏகாம்பரம். சியாம்லா வழக்கம்போல் அவர் அருகில் படுக்கை விளிம்பில் அமரவில்லை. மேஜிக்கு அருகே கிடந்த ஒரு நாற்காலியில் அலுப்போடு உட்கார்ந்து கொண்டு பெருமூச்சு எறிந்தாள். இது உளறல் இல்லை, உண்மைன்னு உங்கள் மனசுக்கே தெரியும். திடமான அவளது குரல் அவரை உற்று பார்க்க செய்தது. நான் கேட்குறேன், இப்போ சொல்லுங்க, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தின் போது பரபரப்போடு வாசலுக்கு ஏன் ஓடி வந்தீங்க? பெரிய வக்கீலாட்டம் இதென்ன குறுக்கு கேள்வி? சீறினார் ஏகாம்பரம். 15 வருஷத்துக்கு முந்தி கிராமத்தில் என் தாயாருக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தப்போ குழந்தையோட என்னை போய் உதவிக்கு அனுப்பிச்சிங்க. என் தாயோட கொஞ்ச நாள் இருக்கும்படி நீங்கள் கருணையாக அனுப்பிட்டதா இது வரைக்கும் நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது தப்புன்னு விளங்கிட்டது. என்னவா? கடுகெடுத்தார் அவர். வக்கீலாட்டமாக குறுக்கு விசாரணை செய்கிறேன்னு என் மேலே பழி சுமத்துனீங்க. ஏன்னா அதில் நீங்கள் அனுபவப்பட்டவங்க. முருகதாஸ் கொலை வழக்கில் நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறீங்க. அது உனக்கே தெரியுமே. யாரோ செய்த கொலையால் சாட்சி சொல்ல நேர்ந்துட்டதுன்னு சாதாரணமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த முருகதாஸை நானே கொலை செய்திருப்பேன்னு நினைச்சிட்டு இப்படி பேசுறியா? ஆத்திரத்தை அடக்க மாட்டாமல் இறைந்து கத்தினார் ஏகாம்பரம். சியாமலா எழுந்து சென்று அரைக்கதவை மூடிவிட்டு திரும்பி வந்து மீண்டும் நாற்காலியில் உட்கார்ந்தாள். கோபத்தினால் அவள் மார்பு படபடத்தது. இந்த மனிதருக்கு எத்தனை நெஞ்செழுத்தும்! பொங்கி எழுந்த சினத்திலே அவள் உடல் முழுவதும் பதறியது. கொலை செய்தது யார் என்று நீதிமன்றம் ஆராய்ந்து தண்டனையை சௌதாமணிக்கு வழங்கிவிட்டது. ஆனால் நீங்க என் உணர்வுகள், நம்பிக்கை, மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே ஒரேடியாக கொலை செய்துட்டீங்களே. என்னை பற்றி கூட நான் இப்போ கவலைப்படலை. ரம்யா பாவம் குழந்தை, அவள் வருங்காலம் நாசமாகிடுமோன்னு தான் பயப்படுறேன். அன்னைக்கு நீங்கள் ஏன் வாசலுக்கு ஓடி வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏகாம்பரம் திகைப்புடன் அவளை பார்த்தார். சௌதாமணி வந்து ஏதாவது குழப்பம் செய்வாளோன்னு தானே நீங்கள் பயந்தீங்க? அதே போல தான் நானும் கலவரப்பட்டுட்டு போனேன். அவரது விழிகளில் கேள்விக்குறி. எனக்கு முன்னமே தெரிஞ்சு போச்சு. உங்கள் சட்டப்பையில் அந்த கடிதத்தை எடுத்தபோது படிச்சுட்டேன். சௌதாமணி உங்கள் மாஜி காதலின்னு தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து எனக்கு தூக்கம், பசி, சந்தோஷம் எல்லாமே போயிட்டது. பிறகு உங்களை ஒரு நாள் பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தப்போ நீங்கள் இல்லை. அப்போ ஃபோன் பண்ணி அடிச்சதேன்னு கையில் எடுத்தேன்.
நான் ஹலோன்னு குரல் கொடுக்கும் முன்னே நீங்க தான் நினச்சிக்கிட்டு சௌதாமணி கண்டபடி கத்திட்டா. அப்போ உங்கள் காதலுக்கு சாட்சியாக கௌசிக்குன்னு ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சு அதிர்ந்து போயிட்டேன். இப்போ இந்த கடிதத்தை நம்ம வீட்டு முகவரிக்கே எழுதியிருக்கா. நான் படிச்சுட்டேன், நீங்களும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இடையில் செருகியிருந்த சௌதாமணியின் கடிதத்தை அவரிடம் நீட்டியபடி சியாமலா எரிமலை போல் சினத்தை கக்கினாள். அந்த கடிதத்தை படித்த ஏகாம்பரத்தின் முகம் கண்களில் கனல் தெரித்தது, இரத்தமாக சிவந்தது. என்ன தைரியம் எனக்கு வந்த கடிதங்களை பிரித்து படிச்சிருக்க? 24 வருஷமாக மனைவின்னு அன்பும் ஆதரவுமா உங்களையே சதம் நினைச்சு கொண்டிருந்த எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்துட்டு அதை கபடமா மூடி மறைச்சி வச்சு இப்போ மகளோட வாழ்க்கைக்கே உழ வைக்கிறீங்களே. உங்க துணிச்சலை விடவா எனக்கு இருக்குங்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பூரணமா நம்பி ஏமாளியாக இத்தனை வருஷத்தையும் ஓட்டி விட்டேனே, நினைக்கும் போதே என் நெஞ்சு வெடிக்குது. கண்களில் நீர் புரள பொங்கி வந்த அழுகையை அடக்க முயன்றாள் அவள். ஆமாம், ஒரு காலத்துல சௌதாமணி காதலியாகத்தான் இருந்தா. அவளுக்கும் குழந்தை இருக்கு, ஒப்புக்கிறேன். இப்போ அதுக்காக என்ன செய்வதா உத்தேசம்? என்ன விவாகரத்து செய்துட்டு விலகிட போறியா? கோபமும் திமிருமாக கேட்டவர் குரலில் ஏளனம் துணித்தது. மகளது வருங்காலத்தை பற்றி நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம், அவளது உணர்வுகளை அலட்சியம் செய்யலாம். ஆனால் 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் நான். இந்த அவமான செய்தியை கேட்டால் அவள் மனம் முடிஞ்சு போவாள். சம்பந்திகள் காரி முழுவாங்க. என் குழந்தை வாழ்க்கை பாழாகிவிடும். அதனால் இந்த அவமானங்கிற விஷத்தை நானே விழுங்கிக் கொள்கிறேன். இனி கிருஷ்ணாம்பேட்டைக்கு இந்த கட்டை கிளம்புற வரை நான் இங்கே இருக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்களை போல நினைச்சபடி பெட்டியை தூக்கிக்கிட்டு பெண்களால் வெளியே நடக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால்தான். நான் இந்த கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் மனசில் வச்சு மறுகி சாகத்தான் வேணும். அவள் மேலே பேச முடியாமல் விம்மி விம்மி அழுதாள். இப்போ நீ அழறத நிறுத்த போறியா இல்லையா? சீறி விழுந்த கணவரை வியப்புடன் பார்த்தாள் சியாமலா. சியாம், என கொஞ்சம் குழாவிய கணவரா இவர்? இப்போது இத்தனை நாள் உங்கள் மனைவின்னு உங்களோட ஒற்றுமையா அன்போட வாழ்ந்ததுக்கு பிரதியா ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. அந்த பாவி சௌதாமணி கல்யாண சமயத்தில் வந்து கலாட்டா செய்திடாம இருக்க ஏதாவது ஒரு வழி செய்தீங்கன்னா அதுவே போதும் எனக்கு, திணறினாள் அவள். நீ வாயை மூடிக்கிட்டு இன்னொரு தடவை அவள் பெயரை இந்த வீட்டில் நீ சொல்லி நான் கேட்டால் நான் மகா பொல்லாதவன் ஆகிவிடுவேன், தெரிஞ்சுக்கோ. உனக்கு வாழ்க்கையில் நான் என்ன குறை வச்சேன்? கடந்து போன விஷயங்களை இப்போ என் மூஞ்சிக்கு நேரம் விட்டு எறிஞ்சு துச்சமாக பேசுகிற? கத்தி விட்டு கீழே இறங்கி சென்று விட்டார். பங்களா, பணம், நகை, இத்துடன் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பூர்த்தியாகி விட்டதுன்னு நினைச்சிங்களா? என் புருஷன் எனக்கு மட்டுமே சொந்தமானவன் இல்லையேங்கிற பெரிய குறையை வச்சுட்டீங்களே. அந்த கொடுமை எத்தனை பெரிய துயரம்னு உங்களுக்கு புரியலையே. தனக்குள்ளே முணுமுணுத்தபடி நாற்காலியின் மீது சாய்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள். முதல் நாள் இரவு அவள் தீவிரமாக சிந்தித்து எடுத்த முடிவுதான் அது. அப்பா அலுவலகத்திலிருந்து வருவதற்குள் திரும்பி விடுவது நலம் என்றுதான் கிளம்பியிருந்தாள். அம்மாவின் உத்தரவுக்கு காத்திராமல் வேலைக்காரியிடம் சொல்லிவிட்டு காருடன் காற்றாக பறந்து விட்டிருந்தாள் ரம்யா. அடுத்ததாக அவள் சொல்லிவிட்டு போயிருந்த கதைகளுக்கு அத்தாட்சி தேவையாயிற்றே. நேரே அண்ணா சாலைக்கு காரை ஓட்டி அவர்கள் குடும்பத்துக்கு பழக்கமான அந்த ஹிந்திக்காரரின் துணிக்கடைக்குள் புகுந்தாள். ஒரு புடவையை வாங்கி கொண்டு புறப்பட்டாள். வழியில் லெண்டிங் நூல் நிலையத்தில் அவசரமாக 2 புத்தகங்களை எடுத்துக்கொண்டாள். சேனலில் உங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை போட்டுக்கொண்டே இருப்போம். எங்கள் சேனல் வளர்ச்சியடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.